இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், மரியே வாழ்க. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். புனித வாரத்தினுடைய 3வது நாளாகிய இன்று புதன்கிழமை, பெரிய புதன் என்று சொல்வார்கள். நம்முடைய பங்கில் நாம் ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை தவத்திருமணி ஆராதனை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த தவத்திருமணி ஆராதனை கடைசி ஆராதனை. ஆகவே இந்த ஆராதனையில் உங்கள் அனைவரையும் பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் அனைவரும் இந்த அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுடைய இல்லத்திலே அமர்ந்த வண்ணமாய் இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். கடவுள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இன்றைக்கு இந்த கொரோனா என்கின்ற வார்த்தையை கேட்டு அஞ்சி நடுங்கிக் கொண்டு இருக்கிறோம், பயந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பயம் நமக்கு மட்டுமல்ல, திருத்தூதருடைய வாழ்க்கையிலும் கூட இருந்திருக்கிறது. திருத்தூதர்கள் கூட ஐயோ ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோமே அப்படி என்று பயந்திருக்கிறார்கள். அந்த பயம்தான் இன்றைக்கு நமக்கும் கூட வந்திருக்கிறது. ஆகவே விவிலியத்திலே நாம் பார்த்தோம் அப்படி என்றால், மார்க்கு 4ஆம் அதிகாரம் இறைவசனம் 35 41 வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால், இயேசு காற்றையும் கடலையும் அடக்குகின்ற ஒரு நிகழ்வு. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து
தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா என்கின்ற பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து, நடுக்கத்திலிருந்து நாம் திடம் கொள்ளும் விதமாக, நம்பிக்கை கொள்ளும் விதமாக இந்த நற்செய்தியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஏறக்குறைய அன்றைக்கு திருத்தூதர்களுக்கு இருந்த அதே மரண பயம் இன்றைக்கு நமக்கும் வந்திருக்கிறது. போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படி என்று உயிர் பயத்தில சீடர்கள் கதறுகிறார். இன்றைக்கு நாம் கூட இந்த ஆண்டவரை நோக்கி, ஐயோ ஆண்டவரே, என் கடவுளே, நாங்கள் சாக போகிறோமே, உனக்கு பயம், எங்களுக்கு பயம், உமக்கு கவலை இல்லையா அப்படி என்று அதே கேள்வி இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை பாருமப்பா, என்னுடைய பிள்ளைகளை பாருமப்பா, என்னுடைய நாட்டு மக்களை பாருமப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாருமப்பா. இந்த கொரோனா என்கின்ற கொள்ளை நோயில ஒவ்வொருவரும் மாண்டு கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள், பசியும் பட்டினியுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படி என்று நாம் எல்லோரும் இந்த ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு கண்ணீர் வடித்து அவரிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறோம். இந்த கடவுள், இந்த நற்கருணை ஆண்டவர் நம் எல்லோரையும் பார்த்து சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் அஞ்சுகிறீர்கள் என்றால் என்ன? சீடர்கள் அன்றைக்கு இயேசுவினுடைய உடனிருப்பை நம்பவில்லை. இந்த கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் நம்பவில்லை. ஆகவே அவர்கள் ஐயோ சாக போகிறோமே என்று அவர்கள் பயத்திலே கதறினார். இன்றைக்கு கூட இந்த இம்மானுவேல் கடவுள், நான் உங்களை விட்டு ஒருபோதும் புரிய மாட்டேன், உலகம் முடியும் வரை என்னால் உங்களோடு இருப்பேன் அப்படி என்று சொன்ன கடவுள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், நம்மை வாழ வைப்பார் அப்படி என்று சொன்ன கடவுளை இன்றைக்கு நாம் மறந்து போய், ஐயோ கடவுளே, நாங்கள் சாக போகிறேனே என்று பயந்து கொண்டார். ஆகவே இந்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, ஏன் அஞ்சுகிறேன்? நான் உன் கடவுள், உங்களை விடுவிப்பதற்காக வந்திருக்கின்ற கடவுள். என் ஆடுகள் வாழ்வதன் பொருட்டு, அதுவும் நிறைவாழ்வு வாழும் பொருட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன கடவுள். இந்த கடவுள் இதோ இந்த நற்கருணையில எழுந்தார். இந்த கடவுளிடத்திலே நாம் நம்பிக்கை கொள்வோம். இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோயிலிருந்து நம்மை காப்பாற்றும்படி நாம் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்து வைத்தோம். அதே வேளை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் நமக்கு எல்லோருக்கும் ஒரு அற்புத வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த கொரோனா
வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் நம் எல்லோரையும் காப்பாற்ற நம்முடைய அன்பு அன்னை மரியாவை நோக்கி மன்றாட நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு அழகிய ஜெபத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் அனைவரும் நம்முடைய மரியன்னை இடத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ என் தாய் என்று கொடுத்தாரே, அந்த தாயிடத்தில் உடந்தால் படியிட்டு நம் அனைவரும் நம்முடைய திருத்தந்தை கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இப்பொழுது ஜெபிப்போமா? கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட திருத்தந்தை பிரான்சிஸ் தந்துள்ள ஜெபம். நாம் அனைவரும் என்னோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றேன். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எவ்விதமான ஆபத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை நமக்கு அறிவுறுத்தியவாறு அன்னை மரியாதை வேண்டிய நாம் இப்பொழுது நம் ஆண்டவருடைய இந்த நற்கருணை ஆண்டவருடைய வல்ல செயல்களை பார்ப்போம். இந்த கடவுளுடைய வருகை
என்னவென்று நாம் பார்த்தோம் அப்படின்றால் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் கலிலேய பகுதி முழுவதையும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இயேசு கிறிஸ்துடைய மிக முக்கியமான வேலை நற்செய்தியை பறைசாற்றினார். இரண்டாவது, மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இந்த நற்கருணை கடவுள் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இன்றைக்கு இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோயிலிருந்து நம் எல்லோரையும் இவர் குணப்படுத்தப்படுகிறார். இவர் வல்லமையுடைய அதிசயத்தினுடைய ஆண்டு அருளின் ஊற்று. இப்பேற்பட்ட இந்த கடவுளிடத்தில் நாம் இவருடைய மாட்சி, இவருடைய வல்லமை எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம் அப்படின்றால் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் இந்த தொழுநோய் பிடித்தவரை பார்த்து சொன்னார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உனது நோய் நீங்குக. எவ்வளவு அற்புதமான வசனம்! ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக முக்கியமான வார்த்தை. இயேசு அவர் மீது பரிவு கொண்டு. இந்த கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் பரிவு கொள்ளுகின்ற கடவுள். இரண்டாவது, இவர் என்ன செய்கிறார் என்றால் தமது கையை நீட்டி, இவருடைய கரம் முடங்கி போன கரம் கிடையாது. இவருடைய கரம் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு நீளுகின்ற கரம். அதுதான் இன்றைய வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எவ்வளவு முக்கியமானது! இன்னைக்கு தொட்டா இந்த கொரோனா ஒட்டிக்குது. ஆனால் இந்த கடவுள் அந்த அழிக்கக்கூடிய சக்தியை பெற்றவர், ஆற்றலுடைய கடவுள், வல்லமையுடைய கடவுள். அவரை தொட்டு என்ன சொல்கிறார் என்றால், நான் விரும்புகிறேன், உனது நோய் நீங்குக என்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த கடவுள் சொல்லுகின்றார், நான் விரும்புகிறேன், உனது நோய் நீங்குக. இன்றைக்கு யார் யாரெல்லாம் இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோயினால் அவதிப்பட்டிருக்கிறோர், அவர் எல்லோரையும் இந்த கடவுள் பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்கள் மீது தன்னுடைய கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு அவர்களிடத்தில் சொல்லுகின்றார், நான் விரும்புகிறேன். இந்த கடவுள் விரும்புகிறார், நான் விரும்புகிறேன், உன்னுடைய நோய் நீங்குக அப்படி என்று சொல்லுகின்றார். இதைதான் நாம் பார்க்கின்றோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் 18 ஆண்டு காலமாக இரத்தப்போக்குடைய பெண்மணி, அவளிடத்தில் இருந்த அனைத்தையும் அவள் இழந்தாள். அவள் போகாத மருத்துவர்கள் கிடையாது, அவள் உண்ணாத மருந்து மாத்திரைகள் கிடையாது. எல்லாம் கைவிட்ட பிறகு நான் என்ன செய்வேன்? யாரிடத்தில் செல்கிறேன்? எனக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை இந்த கடவுள் மாத்திரமே. ஆகவே அவள் நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரிடத்தில் வந்து, நான் இந்த ஆண்டவரை தொட்டால் மாத்திரமே போதும், குணமாவேன் அப்படி என்ற நம்பிக்கையோடு வந்து இந்த ஆண்டவரை தொட்டால், தொட்ட மாத்திரத்திலேயே அவள் அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டார், என்னை தொட்டது யார்? எல்லோரும் மலர்ச்சி போயிருப்பார். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் என்னை தொட்டது யாருன்னு கேட்ட, எப்படி ஆண்டவரை? அப்போது அந்த பெண்மணி பயந்து நடுங்கி ஆண்டவர் முன்னால் வந்து நிற்பார். அப்பொழுது இந்த கடவுள், இந்த வல்லமையுடைய தெய்வம் சொல்லுவது, மகளே, மகனே, மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி
நலமாயிரு. நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று சொன்னார். இந்த கொரோனா என்கின்ற கொள்ளை நோய்க்கு ஆளாயிருக்கிற நம் அனைவரையும் இந்த கடவுள் சொல்கின்றார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. ஆகவே நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று நம் எல்லோருக்கும் கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் தருகிறார். ஆகவே இந்த கடவுளுடைய அருளை, இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நற்கருணை ஆண்டவரை நான் கொண்டு வருகின்ற பொழுது நீங்கள் அனைவரும் முழந்தால் படியிட்டு இந்த பாடலை பாடுவோம். இயேசுவே, நீ தொட்டால் போதும் நான் குணம் பெறுவேன். அப்படி என்கின்ற பாடலை நாம் பாடி இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.